இந்த மாதிரி சாப்பாட்டு அரிசியில் நல்லா உதிரியாக தேங்காய் பால் சாதம் வீட்டு அரிசியிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 பல்லாரி 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மிளகா பொடி எதுவும் போடுறதில்ல, அதனால் அந்த பச்சை மிளகா காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக ரம்ப இலை போட்டுக்கோங்க. ஒரு கையளவு புதினா இலை, மல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கின உடனே 3 தக்காளியை நல்லா வெட்டி போட்டுக்கோங்க. அது தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை, முழுசாக இருந்தாலும் போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க. தயிர் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன் சேர கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் 1½ முறி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் 1 கிலோ அரிசிக்கு. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, அந்த அளவில் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா உப்பு பார்த்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதித்து வந்துடும். 1 கிலோ அளவு சாப்பாடு அரிசியை நான் 1 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த அரிசி இதோட போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்புலாம் பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் ஆயிரும். இப்போ இது தம் போட்டுக்கலாம். நல்லா சமப்படுத்திட்டு ஒரு மூடி போட்டு வெயிட்டை மேலே தூக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டு அரிசியிலே இந்த மாதிரி உதிரியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.